மத்தேயு 19வது அதிகாரம் 10வது வசனம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் இழந்து போனதை தேடும்படியாக தான் அவர் பூமிக்கு வந்தார். இழந்து போனவைகளை தேடிக்கொண்டிருக்கிறார். தேவ சமூகத்துல மனுஷன் எப்பொழுதும் அவரை ஆராதித்து கொண்டு இருக்கணும், அவரோடு நெருங்கி வாசம் பண்ணணும், அவரோடு உறவாடணும் என்பதே கர்த்தருடைய ஏக்கமாய் இருக்கிறது. அந்த காரியத்தை மனிதன் பாவம் செய்த போது இழந்ததினாலே தேவன் அதை தேடிக்கொண்டிருக்கிறார். பாருங்க, ஆதாமும் ஏவாளும் ஆரம்ப காலத்துல அவங்க பாவம் செய்த போது தேவனோடு உறவாடி கொண்டிருந்தவர்கள், தேவனோடு உலாவிக் கொண்டிருந்த அந்த பிள்ளைகளுக்கு பாவம் செய்தவுடன் அவர்கள் தங்களை ஒழித்து கொண்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. அவர்கள் தேவன் வருவார் என்று அறிந்து அந்த நேரத்துல அவர்கள் ஒளிந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் பாவம் செய்ததினாலே தேவனை சந்திக்க பயந்து போய் தங்களை காண்பிக்காதபடிக்கு அவர்கள் ஒளிந்து கொண்டிருந்தார்கள். அப்போ தேவன் அவர்களை தேடி வருகிறார். தேவன் அவர்களை தேடி வருகிறார். ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்கிறார். அப்போ ஆண்டவரே, நான் இப்படி ஒளிந்து கொண்டு இருக்கிறேன் என்று ஆண்டவரத்துல சொன்ன போது ஆண்டவர் அவன் பாவம் செய்ததை அறிந்து அவனுக்கு அந்த காரியத்திலிருந்து உதவி செய்யும்படிக்கு அவனை அந்த இடத்திலிருந்து தூக்கிவிட்டு அவன் மீண்டுமாக வாழ ஒரு வழி செய்துவிட்டு அந்த இடத்திலிருந்து கடந்து செல்லுகிறார். தேவன் எவ்வளவு நல்லவர் பாருங்க. எப்படிப்பட்ட மனிதர்களை அவர் தேடி வந்து அவருக்கு உதவி செய்கிறார். கடவுளுக்கு தங்களை ஒழித்து கொள்ளும்படி ஒளிந்து கொண்டு இருக்கும் மக்களையும் தேவன் தேடி சென்று அவர்களுக்கு உதவி செய்யும் தகப்பனாக அவர் கூட இருக்கிறார். ஆண்டவர் பிறருக்கு உதவி செய்யும்படிக்கு அவர் தேடுகிறார். யாருமே உதவ முடியாத சூழ்நிலையில் இருக்கும் ஜனங்களை தேடி சென்று உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். பாவத்துல அடிமைப்பட்ட ஜனங்கள், இன்னும் வியாதியில துவண்டு போயிருக்கும் ஜனங்கள், இவர்கள் எல்லாரையும் தேவன் தேடி சென்று உதவி செய்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. பாருங்க, 38 வருடமாய் பெதஸ்தா குளத்தின் அருகே தேவதூதர் கலக்கும் போது யாராவது நம்ம இறக்கிவிட மாட்டார்களா என்ற ஏக்கத்தோடு தன்னால் இறங்கி போக முடியாத சூழ்நிலையில் 38 வருடமாய் அந்த இடத்துல காத்து கொண்டிருக்கும் மனிதனை நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒரு நாளாவது நமக்கு யாராவது உதவி செய்திட மாட்டாங்களா? ஒரு நாளாவது நம்ம இறங்கி விட மாட்டோமா? ஒரு நாளாவது நமக்கு சுகம் கிடைத்து விடாதா என்ற ஏக்கத்தோடு 38 வருடமாய் காத்திருக்கும் அந்த மனிதனை அவர் தேடி சென்றார். அவன் இழந்து போன அந்த சுகத்தை அவனுக்கு மீண்டுமாக பெற்று அவன் சந்தோஷமாக வாழும்படிக்கு ஆண்டவர் தேடி சென்றார். தேடி சென்று அவனை அந்த குளத்தில் அவர் இறக்கி விடும்படியாக அவர் வரவில்லை. அவர் சுகமளிக்கும் நல்ல தகப்பனாக அவர் வருகிறார். அற்புதம் செய்யும் தேவனாக அவர் வருகிறார். சுகமளிக்கிறார் தேவன், சுகமளிக்கிற நல்ல தகப்பன். அவர் சென்று, நீ சுகமாக விரும்புகிறாயா என்று கேட்கிறார். அப்ப ஆண்டவரிடத்துல அவன் ஒப்பு கொடுத்த போது ஆண்டவர் அற்புத விடுதலை கொடுத்தார். உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொன்னவுடன் அந்த பாவத்தின் கூரை அவர் உடைத்தவுடன் அற்புத சுகம் பெற்று அவன் தன்னுடைய வீட்டிற்கு செல்லுகிறான். பாருங்க, ஆண்டவர் தேடி கொண்டிருக்கிறார். இப்போதும் தேவன் தேடி கொண்டிருக்கிறார். யாருக்கு என்ன இழந்து போனீர்களோ அதை மீண்டும் கொடுக்கும்படியாக தேவன் தேடிக்கொண்டே இருக்கிறார். அதற்காகத்தான் அவர் பூமியில அவர் இறங்கி வந்தார். பூமியில அவர் இறங்கி வந்ததே இழந்து போனதை தேடும்படியாக ஆண்டவர் பூமிக்கு இறங்கி வந்தார். அப்ப ஆண்டவர் அநேகரை அவர்கள் கட்டுகளில் இருந்து விடுதலை ஆக்கும்படிக்கு அவர் தேடி சென்று அற்புதம் செய்கிறத நம்ம பார்க்க முடிகிறது.
தேவன் எவ்வளவு நல்ல தகப்பன் பாருங்க. ஆஹ் அந்த பிசாசு பிடித்த மனிதன் கல்லறையின் ஓரங்களிலே இருந்து கொண்டு தன்னை காயப்படுத்தி கொண்டு தன்னை வருத்தி கொண்டு இருந்த அந்த மனிதனை தேவன் தேடி செல்லுகிறார். அங்க சென்று அவர் என்ன செய்யறாரு, அந்த மனுஷனை விடுதலையாக்குகிறார். அவனுக்குள் இருந்த பிசாசுகளை அவர் ஒரு நிமிடத்திலே அவர் எல்லா பிசாசுகளையும் துரத்தி விட்டார். அவன் அந்த பிசாசு என்ன சொல்றான், நாங்கள் அநேகர் அப்படின்னு சொல்றான். நாங்கள் அநேகரா இருக்கிறதுனால லேகியோன் என்று அந்த பிசாசானவன் தன்னை அறிமுகப்படுத்துறான். அதனால ஆண்டவர் அந்த பிசாசுகளை, எத்தனை கோடி பிசாசு உள்ள இருந்ததோ தெரியாது, அத்தனையும் ஆண்டவர் ஒரு வார்த்தையில அடங்கி போய் அவைகள் எல்லாம் அந்த பன்றிகளுக்குள்ள பூந்து அந்த பிசாசுகளை அவர் துரத்தி விட்டார். அப்போ அந்த மனிதன் புதிய மனிதனாக தெளிந்து அவன் மற்றவர்களை போல இருக்கிறதை ஜனங்கள் பார்த்து பயமடைந்தார்கள். அந்த அளவுக்கு ஆண்டவர், அவன் இருக்கிற இடத்துக்கு யாருமே போக முடியாது. அவன் பண்ற அந்த சேஷ்டைய ஒருத்தர் கூட பொறுத்து கொள்ள முடியாது. அதனால யாருமே அவனுக்கு உதவ முடியாத சூழ்நிலையில, ஒதுக்கப்பட்ட நிலையில அவன் கல்லறைகளில் இருந்து கொண்டு அவன் தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்த நிலையில பிசாசு இப்படிதான் ஒரு ஜனத்தை என்ன செய்யறான்னு பாத்தீங்களா, அவங்கள தனிமைப்படுத்திடுவான். மற்றவர்களை விட்டு தனிமைப்படுத்தி அவர்களை மற்ற ஜனங்களும் பயப்படும் வகையில வச்சு அவனை தனிமைப்படுத்தி அவனை தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சு அவனுக்கு பாடுகளையும் துன்பங்களையும் வேதனைகளையும் மாத்திரமே கொடுத்து கொண்டிருப்பான். அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கக்கூடிய ஜனங்களை தேவன் தேடி சென்று அவர் விடுவிக்க அவர் விரும்புகிறார். அவர் தேடி சென்று கொண்டுதான் இருக்கிறார். இன்றும் ஒதுக்கப்பட்ட மக்களை, இன்னும் பிசாசினால் பிடிக்கப்பட்டு மிகவும் சோர்ந்து போய் பிசாசின் கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட மக்களை, இன்னும் வியாதியினால மிகவும் சோர்ந்து போய் அவர்களை வேற யாராலும் சுகம் தர முடியாது என்ற மக்களை எல்லாம் தேடி சென்று தேவன் விடுவிக்கிறார். அவர் அப்படிப்பட்ட ஜனங்களை இன்னும் தேடிக்கொண்டுதான் இருக்கிறார். ஜனங்கள் சுகத்தோடு வாழ வேண்டும், பலனோடு வாழ வேண்டும், எல்லா நன்மைகளையும் பெற்று வாழ வேண்டும் என்பதே தேவனுடைய ஏக்கமாயிருக்கிறது. அதுவே அவருடைய விருப்பமாயிருக்கிறது. அதற்காகத்தான் அவர் பூமியில நம்மை தேடி வந்தார். ஆனா தேடி வந்த அந்த தேவனை நாம் இழந்து போக கூடாது. அவரை நாம் பெற்றுக்கொள்ளணும். நாம் என்ன இழந்து போனோமோ அதை அவர் தர வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நாம் எதை இழந்திருந்தாலும் தேவன் அதை தர வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவர் தேடி சென்று அநேகருடைய வாழ்க்கையில அவர் அற்புதம் செய்திருக்கிறார். பாருங்க, அந்த சமாரிய பெண்ணிடத்துல ஆண்டவர் தேடி சென்று அவளிடத்துல பேசுகிறார். அவளுடைய பாவங்களை அவளுக்கு உணர்த்தி ஆண்டவர் அவளுடைய வாழ்க்கையில ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். புதிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்து அவளுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றுகிறார். அவர் தேவனை கண்டு கொள்ளும்படிக்கு அவளுக்கு ஒரு கிருபை கிடைத்தது. இப்படியாக தேவன் தேடி சென்று அநேகருடைய வாழ்க்கையில அவர் அற்புதம் செய்து அவனுடைய வாழ்க்கையெல்லாம் தலைகீழாக மாற்றி இருக்கிறார். அநேகருடைய வாழ்க்கையில அவர் இழந்து போனதை அவர்கள் மீண்டும் பெற்றுக்கொள்ளும்படியான கிருபைகளை அவர் கொடுத்திருக்கிறார். அவர் இப்பொழுதும் நமக்கு அப்படிதான் அவர் செய்ய விரும்புகிறார். மகளே, நீ சுகமடைய விரும்புகிறாயா அப்படின்னு ஆண்டவர் நம்ம இடத்துல கேட்கிறார். இன்னும் ஆண்டவர் நம்மை தேடி நம்மை தூக்கி எடுக்க அவர் விரும்புகிறார். அவர் நமக்கு சுகம் கொடுக்க விரும்புகிறார். பாவத்தின் அடிமைத்தனத்துல இருக்கிறவங்கள அதிலிருந்து விடுவிக்க அவர் விரும்புகிறார். யாராவது பாவத்தின் அடிமைத்தனத்துல சிக்கொண்டு அவர்கள் தவித்து கொண்டிருந்தா அவங்கள மீண்டுமாக அவர் பாவத்திலிருந்து எடுத்து கழுவி சுத்திகரித்து அவர் சமூகத்துல நிற்க வைக்க அவர் விரும்புகிறார்.
அப்படிப்பட்ட ஜனங்களை அவர் தேடிக் கொண்டிருக்கிறார். யாரெல்லாம் ஆண்டவரேன்னு அவரை நோக்கி கூப்பிட்டா அவர் உடனடியாக அவர் நமக்கு இறங்கும்படிக்கு அவர் காத்திருக்கிறார். அவர் தேடிக்கொண்டே இருக்கிறார். இன்னும் அவர் யாராவது கூப்பிட மாட்டார்களா என்று தேடிக்கொண்டே இருக்கிறார். அவரை தேடும் பிள்ளைகள் இருக்கிறாங்களான்னு அவர் தேடிக்கொண்டே இருக்கிறார். பாருங்க, ஆண்டவர் வானத்திலிருந்து பூமியில கண்ணோக்கி பார்த்து பூமி எங்கும் அவர் சுற்றி பார்க்கிறார். தேவனை தேடும் உணர்வுள்ள ஜனங்கள் இருக்கிறார்களா, தேவனை தேடும் உணர்வுள்ள பிள்ளைகள் இருக்கிறாங்களான்னு சொல்லி ஆண்டவர் தேடிக்கொண்டே இருக்கிறார். அவர் தேடும் போது நாம் அவருடைய பிள்ளைகளாக நாம் நிற்பது எவ்வளவு பெரிய காரியமாய் இருக்கிறது. ஆண்டவர் தேடும் பிள்ளைகளாக நாம் இருக்கும்போது அது எவ்வளவு பெரிய காரியமாய் இருக்கிறது. நாம் இன்னும் ஒளிந்து கொண்டு பாவத்திற்கு பயந்து ஆண்டவருக்கு முன்னாடி நிற்க முடியாமல் இன்னும் நாம் ஒளிந்து கொண்டே இருப்போமானால் நாம் ஆண்டவருக்கு முன்பதாக நிற்க எவ்வளவேனும் பாத்திரவான்களாக இல்லாதபடிக்கு ஒளிந்து கொண்டே இருப்போமானால் தேவன் நம்மை தேடி கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். தேவன் நம்மை தேடி கொண்டிருக்கிறார். அவரை தேடும்படியான ஒரு உணர்வை நாம் பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரை நாம் தேட வேண்டும், ஆனால் அவர் நம்மை தேடிக்கொண்டிருக்கிறார். ஆகார் பாருங்க, ஆபிரகாமின் வீட்டிலிருந்து அவள் தனியாக விடப்படுகிறாள், தனித்து விடப்படுகிறாள். அவள் வனாந்தரத்திலே அலைந்து திரிகிறாள். வனாந்தரத்துல அலைந்து திரியும் போது வேற யாருமே அவளை தேடவில்லை. தன்னுடைய பிள்ளை சாக கிடக்கிறது, தண்ணீர் இல்லை, அவளுக்காக அங்கு உதவி செய்ய யாருமே இல்லை, எந்த ஒரு காரியமும் இல்லை. அங்க அவள் புசித்து அவள் மீண்டுமாக உயிர் பெற்று வாழும்படியாக அங்க ஒன்றுமே இல்லை. அந்த மாதிரி சூழ்நிலையில ஆகாரின் பிள்ளை அழுகிறது. ஆகார் அந்த பிள்ளை சாகிறதை என்னால் பார்க்க முடியாது என்று தூரத்துல போய் கதறி அழுது கொண்டிருக்கிறார். அப்ப ஆண்டவர் அந்த இடத்துல ஆகாரை தேடி வருகிறார். ஆகார் தனித்து அழுது கொண்டிருக்கிறார். ஆனா ஆண்டவர் தன்னுடைய சொந்த குடும்பத்தால கைவிடப்பட்ட ஆகார், இன்னும் எல்லா சூழ்நிலைகளாலும் கைவிடப்பட்ட ஆகார், ஆனா தேவனால் கைவிடப்படவில்லை. ஆகாரை தேடி அவர் உதவி செய்கிறத நம்ம பாக்குறோம். இப்படிதான் நம்ம தனித்து இருந்து மனிதர்களால கைவிடப்பட்டு, நம்ம சூழ்நிலைகளால கைவிடப்பட்டு, நம்ம நொறுங்கி போய் ஆண்டவர் சமூகத்துல நம்ம அழுது கொண்டு இருக்கும் போது தேவன் நம்மை கைவிடுவதில்லை. அவர் நம்மை தேடி வருகிறார், நம்மை தேடி வருகிறார், நம்மை தேடி நம்மை தூக்கி எடுக்க அவர் விரும்புகிறார். எந்த சூழ்நிலையில நம்ம விழுந்து போய் இருந்தாலும் தேவன் தேடி நம்மை அதுல இருந்து தூக்கி எடுக்க அவர் விரும்புகிறார். சீசர்கள் எல்லாரும் பயந்து போய் அவர்கள் ஆண்டவரை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தப்பட்ட பிறகு அவர்கள் எல்லாரும் பயந்து போய் அவர்கள் ஒரு அறையிலே, பூட்டப்பட்ட அறையிலே தங்களை ஒளித்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் அவர்களை தேடி வந்தார். அவர்களை தேடி உங்களுக்கு சமாதானம் என்று அவர்களுக்கு அவர் திடன் கொள்ளும்படி செய்தார். ஆண்டவரிலே அவர்கள் பலனடையும்படி செய்தார். அந்த பயத்தை அவர்கள் இடத்திலிருந்து எடுத்து போட்டார். தேவன் எவ்வளவு பெரிய தேவன்! அவர் நம்மை தேடி வருகிற தெய்வம். அவரை போல் ஒருவர் இல்லை. அவர் நம்மை தேடிக்கொண்டிருக்கிறார். நம்மளை இழந்த காரியங்களை அவர் மீண்டும் நமக்கு கொடுக்கும்படியாக, அவர் நமக்கு ஜீவன் தரும்படியாக அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். அவர் நம்மை உயர்த்தும்படியாக அவர் நம்மை தேடிக்கொண்டிருக்கிறார். நமக்கு சமாதானம் உண்டாகும்படியாக அவர் நம்மை தேடிக்கொண்டிருக்கிறார். தேவன் நமக்கு நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுக்கும்படியாக அவர் நம்மை தேடிக்கொண்டிருக்கிறார். ஆண்டவர் தேடும் பிள்ளைகளாக நாம் தான் ஒளிந்து கொண்டே இருக்கிறோம். ஆண்டவர் நம்மை தேடிக்கொண்டிருக்கிறார். இந்த இழந்து போன நன்மைகளை மீண்டும் தேவனிடத்திலே நாம் பெற்றுக்கொண்டு அவரிடத்துல மீண்டும் நாம் இழந்து போன எல்லா காரியங்களையும் அவரிடத்துல பெற்றுக்கொண்டு அவரிடத்திலே நாம் நெருங்கி ஜீவிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.
அப்படிப்பட்ட ஒரு பெரிய கிருபையை நாம் இன்றைய நாள்ல சுதந்திரித்துக் கொள்ளணும். ஏன்னா இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் பூமியிலே வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் இழந்து போனதை அவர் தேடிக் கொண்டிருக்கிற தேவனாக இருக்கிறார். தேவ சமூகத்தை நாம் இழந்து போனோம். பாவம் செய்த போது அவரிடத்திலிருந்து நாம் பிரிக்கப்பட்டோம். நம்முடைய வார்த்தைகள் அவரிடத்துல சேராமல் போகிறது. அவரை விட்டு நாம் தூரமாய் விலக்கப்பட்டு இருக்கிறோம் என்று அறிந்து தேவன் நம்மை தேடி வந்து நமக்கும் அவருக்கும் வந்து வெகு தூரமாய் இல்லாமல் நமக்கு சமீபமாய் இருக்கிற தேவனாக அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் இம்மானுவேலராய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை தேடும் தெய்வமாய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவரை வந்து யாரெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடும் போது, கர்த்தர் சமீபமாய் இருக்கும் போது அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்ற வார்த்தையின்படி அவர் நம்மோடு இருக்கும் தகப்பனை நீங்கள் நோக்கி கூப்பிடும் போது அவர் உடனடியாக இறங்கி வந்து அவர் அற்புதம் செய்வார். யாருமே இல்லாத சூழ்நிலையில் அவர் இறங்கி வந்து நம்மை தேடி வந்து நமக்கு உதவிடும் நல்ல தகப்பனாக அவர் கூட இருக்கிறார். அதனால வந்து ஐயோ நான் படும் பாடெல்லாம் யாருக்கு தெரியும், நான் கடந்து செல்லும் பிரச்சனைகள் எல்லாம் யாருக்கு தெரியும் என்று நம்ம நினைக்க வேண்டியதில்லை. ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். அவர் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார். நம்ம மனிதர்களால கைவிடப்படலாம், சூழ்நிலைகளால புறக்கணிக்கப்படலாம், ஆனா தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. அவர் நம்மை பிடித்து கொண்டிருக்கிறார். நம்மை தூர போக விடாதபடிக்கு, நாம் ஒளிந்து போகாதபடிக்கு அவர் நம்மை தேடி வந்து நமக்கு உதவி செய்யும்படிக்கு அவர் நம்மை தேடி வருகிறார். ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு தகப்பனை நாம் தெய்வமாக பெற்றிருப்பது நமக்கு கிடைத்த மிக பெரிய பாக்கியமாய் இருக்கிறது. ஆண்டவர் நம்முடைய தகப்பனாய் இருப்பது எவ்வளோ பெரிய பாக்கியம். அவரே நமக்காக ரத்தம் சிந்தி இருப்பது எவ்வளோ பெரிய பாக்கியம். இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு, நமக்காக ஒருவர் இருக்கிறார் என்று உணர்ந்து கொண்டு நம்மை தேடும் அந்த தகப்பனிடத்துல நாம் போய் சேரும் போது எவ்வளவு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் உண்டாகும் பாருங்க. அவர் தன்னுடைய இதயத்திலே நம்மை தேடிக்கொண்டே இருக்கிறார். இழந்து போன நம்மை மீண்டும் பெற்று கொள்ளும்படியாக அவர் இதயத்திலே வாஞ்சைகள் சுமந்து கொண்டு நின்று கொண்டிருக்கிறார். பாருங்க, அந்த இளைய குமாரன் பாவம் செய்து அவன் வந்து தூர தேசத்துக்கு போறான். அந்த பணத்தை எல்லாம் பாவத்திலே அவன் அழித்து போட்டான் என்று பார்க்கிறோம். அப்ப வந்து அந்த தூர தேசத்திற்கு சென்ற போது அந்த தகப்பனுடைய உள்ளம் எப்படி இருந்தது? மீண்டுமாக என் மகன் வரமாட்டானா? மீண்டும் திருந்தி அவன் வரமாட்டானா? மீண்டுமாக என் மகன் என்னிடத்துல சேர மாட்டானா என்று அந்த ஏங்கி தவித்து கொண்டிருந்த தகப்பனை போல ஆண்டவர் நமக்காக தவித்து கொண்டிருக்கிறார். இழந்து போன நம்மை பெற்று கொள்ளும்படியாக அவர் தவித்து கொண்டிருக்கிறார். நாம் திரும்பி அவரிடத்திலே வர வேண்டும் என்று நாம் திரும்பி வரும்போது அவர் மிகுந்த ஆனந்த மகிழ்ச்சி அடைந்து அவர் பரலோகத்திலே மனம் திரும்புகிறவர்கள், ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோகத்துல முழுவதும் சந்தோஷம் உண்டாயிருக்கும், தூதர்களுக்கு மத்தியிலே சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று ஆண்டவர் சொன்னாரே. அப்படிப்பட்ட ஒருவரைத்தான் தேவன் தேடி கொண்டிருக்கிறார். அவர்களை தேடி போய் அவர் உதவி செய்கிறார். அவருடைய பிரச்சனையிலிருந்து வெளிவர உதவி செய்கிறார். பலவீனங்களில் இருந்து வெளிவர உதவி செய்கிறார். தேவன் தேடி கொண்டிருக்கிறார். நாம் வந்து ஆண்டவரால் தேடப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம். தேடப்பட்டு கண்டுபிடிக்கப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம். ஆண்டவர் காணாமல் போன ஆட்டை அவர் எப்படி ஒரு மேய்ப்பன் தேடுகிறானோ, வந்து 100 ஆடுகள் தனக்கு இருந்த போதும் ஒரு ஆடு காணாமல் போனால் அந்த 99 ஆடுகளையும் விட்டு விட்டு அவர் என்ன செய்யறாரு? அந்த 99 ஆட்டையும் விட்டு விட்டு அந்த ஒரு ஆடை வந்து அவர் தேடி கண்டுபிடித்து அவன் கிடைத்த போது சந்தோஷப்படுவான் என்று ஆண்டவர் சொன்னார். அது போலதான் அவர் பரலோகத்தை விட்டு விட்டு பூமியில நம்மை தேடும்படியாக
அவர் இறங்கி வந்தார். இழந்து போன அந்த ஒரு ஆடு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மை தேடி வந்திருக்கிறார். நம்மை தேடி வந்து மீண்டுமாக அவரிடத்திலே நாம் கிடைக்கும் போது அவர் சந்தோஷப்பட்டு களி கூறுகிறார். அப்படிப்பட்ட ஒரு தகப்பன் நமக்கு இருக்கிறார். நம்மை தேடி கொண்டிருக்கும் தகப்பனாக அவர் இருக்கிறார். அதற்காகவே பூமிக்கு வந்தேன் என்று சொல்றார். அப்ப ஆண்டவரை நாம் சேரும்போது ஆண்டவர் இவ்வளோ சந்தோஷப்படுவார். அவர் முழு பரலோகமாய் அவர் சந்தோஷப்படுகிற தகப்பனாக இருக்கிறார். இன்றைக்கு எந்த காரியம் தேவனை விட்டு நம்மை பிரிக்கிறது, எந்த காரியம் தேவனை விட்டு நம்மை ஒழித்து கொள்ளும்படி செய்கிறதோ அந்த காரியத்திலிருந்து தேவன் நம்மை விடுவிக்க அவர் விரும்புகிறார். தேவனே விரும்புகிறார். நம்ம எந்த காரியத்திற்காக ஆண்டவரிடத்துல நான் கேட்டு சோர்ந்து போய் இருந்தாலும் அந்த காரியத்துல அவரே இறங்கி வந்து அவர் நம்மை அந்த பிரச்சனையிலிருந்து நாம் இழந்து போனதிலிருந்து நம்மை தூக்கி எடுத்து மீண்டுமாக அவருக்குள் நம்மை சேர்த்து கொள்ளும்படிக்கு அவர் விரும்புகிறார். அதற்காகத்தான் அவர் பூமியில மனித குமாரனாக அவர் பூமியில அவதரித்தார். அப்படிப்பட்ட தகப்பனை நாம் எப்படி தொழுது கொள்ளணும்? இப்படி தேடி நமக்கு உதவி செய்யற தகப்பன் நமக்கு இருக்கும்போது நாம் அவரை எப்படி ஆராதிக்கணும், எப்படி துதிக்கணும், அவரை எப்படி தொழுது கொள்ளணும்? அது நம்ம இதயத்துல அது நம்மேல் விழுந்த ஒரு வாஞ்சையா இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒருவரை நமக்கு தெய்வமாக கிடைத்திருப்பது எவ்வளோ பெரிய பாக்கியம்னு நம்ம உணர்ந்து கொள்ளணும். அவர் நம்மை இன்னும் தேடிக்கொண்டுதான் இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளணும். ஆண்டவர் தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். இழந்து போனவைகளை மீண்டுமாக நமக்கு கொடுக்கும்படிக்கு அவர் நம்மை தேடிக்கொண்டிருக்கிறார். ஆண்டவர் மீண்டுமாக தம் பக்கமாக நம்மை சேர்த்து கொள்ளும்படிக்கு அவர் நம்மை தேடிக்கொண்டிருக்கிறார். அந்த தேடும் தகப்பனுக்கு முன்பதாக நாம் தென்படுவோமா? நாம் அவரை தேடி செல்வோமா? ஆண்டவரை நாம் பற்றிக் கொள்வோமா? அப்போது எல்லா பாக்கியத்தையும் நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அதோடு முழு பரலோகத்தையும் சந்தோஷப்படுத்த முடியும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய கிருபை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அதை நாம் சுதந்திரித்துக் கொள்வோமா? கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். அன்பின்